பிலிப்பியரிலும் கொலோசேயரிலும் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை இந்த காலாண்டில் நாம் தியானித்து வருகிறோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு நம்முடைய ஜெபங்களும் ஸ்தோத்திரங்களும் பயனுடையவைகளாக இருக்கின்றன. நாம் செய்த நன்மைகளுக்காக நன்மை பெற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் நம்மை பாராட்டும் போது நமக்கு முக்கியத்துவம் இருப்பதாகவும் நினைக்கிறோம். அப்படி நாம் நினைக்கும்போது மூளையில் டோபமீன் சுரக்கிறது, மகிழ்ச்சி உணர்வு தோன்றுகிறது. அதே போல் நம்முடைய ஸ்தோத்திரத்தை தேவன் கேட்கும்போது அவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறதா? எதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? ஜெபத்தோடு நாம் தியானிக்கப் போகிறோம். எங்களில் நற்கிரியையை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறவரான சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து காண்பிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துமாறு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அதற்கு தேவையான மாற்றங்களை எங்களில் நீரே உருவாக்கி அருள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமேன். ஏபிஜே அப்துல் கலாம் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அதற்கு முன்னர் அணு விஞ்ஞானியாக இருந்தவர். 1957ஆம் ஆண்டில் விமானப்படையில் விமானியாக சேர்வதற்காக தேர்வு எழுதினார். அந்த தேர்வு தரவரிசையில் 9வது இடம் அவருக்கு கிடைத்தது. ஆனால் 8 பேருக்குத்தான் அங்கே வேலை இருந்தது. எனவே அவருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. நான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கவில்லையே என்பதற்காக அவர் மனம் சோர்ந்து போகவில்லை. ஒரு வேளை அந்த வேலை கிடைத்திருந்ததென்றால் விமானப்படையில் பெரிய இடத்திற்கு அவர் வந்திருக்கலாம். ஆனால் அணு விஞ்ஞானத்தில் அவர் சாதித்த சாதனை மிகப்பெரியது. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற இடம் வித்தியாசமானதாக இருக்கலாம். நாமோ வேறே திசையை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கலாம். என்னை எடுத்துக்கொள்ளுங்களேன். கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரமாக இராணுவத்தில் ஒரு மார்ஷலாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்காமல் என்னுடைய ஆசைகளை எல்லாம் நிராகரித்துவிட்டு தேவனுடைய இராணுவத்தில் வேலை செய்வதற்கு என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டார். இதுதானே சிறப்பானதாக இருக்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அல்ல, தேவன் என்ன நினைக்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த காலாண்டில் நாம் படிக்கிற இந்த 2 புத்தகங்களிலும் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கும் பவுலுக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தில் உடன்பாடு இருந்ததாம். எனவே அவர்களுக்காக பவுல் ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நினைக்கிற பொழுது. ஒவ்வொரு முறையும் இந்த அர்த்தம் மூலமொழியில் வருகிறது. ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்தரித்தலால், நன்றி சொல்வதால் நடக்கிற மாற்றம் என்ன? டாக்டர் மார்டின் செலிக்மன் என்பவரும் அவருடைய உதவியாளர்களும் உளவியல் பரிசோதனை ஒன்றை நடத்தினார்கள். பல வகையான மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தார்கள். 300 வார்த்தைகளில் நன்றி கடிதம் ஒன்று எழுதி யாருக்கு அந்த நன்றி கடிதத்தை எழுதினார்களோ அவர்களிடத்தில் நேரில் கொண்டு போய் கொடுக்கும்படியாக சொன்னார்கள். இந்த கடிதத்தை அவர்கள் எழுதுவதற்கு முன்பும் எழுதிய பிறகும் கொடுத்த பிறகும் சில உளவியல் சோதனைகள் செய்தார்கள். கேள்வித்தாள்களை கொடுத்து அதன் மூலமாக சோதனை செய்தார்கள். பரிசோதனைக்கு முன்பாக கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது. பரிசோதனைக்கு பிறகு உடனடியாக கொடுத்தார்கள். 1 வாரத்தில் கொடுத்தார்கள், 1 மாதத்தில் கொடுத்தார்கள், 3 மாதத்தில் கொடுத்தார்கள், 6 மாதத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், பரிசோதனைக்கு பின் உடனடியாக அவருடைய மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருந்தது, மனச்சோர்வின் அளவு குறைவாக இருந்தது. மற்றவர்களுக்கு நன்றி சொல்லும்போது நம்முடைய மகிழ்ச்சி கூடுகிறது, மனச்சோர்வு குறைகிறது.
நாட்கள் செல்ல செல்ல இந்த மகிழ்ச்சியின் அளவு குறைந்து கொண்டு வருகிறது, மனச்சோர்வு அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி சொல்லுதல் நமக்கு நல்லது. தேவனுக்கு நன்றி சொல்லுதலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுதலாக இருந்தாலும் சரி, அது நமக்கு நல்லது, நன்றி சொல்கிறவர்களுக்கு நல்லது. இதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நமக்கு நன்மை செய்ய தேவன் கடன்பட்டவர் இல்லை. அதேபோல வேறு யாராவது மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் நமக்கு கட்டாயமாக நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. நாம் நன்மை செய்தவர்கள் கூட திரும்ப நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு எது தேவையோ அதை செய்கிறவர் தேவன் மாத்திரமே. அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு உதவி செய்ய வருகிறவர்களும் நன்மை செய்கிறார்கள். ஆனால் கட்டாயமாக அப்படி அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி நன்மை செய்தவர்களுக்கும் தேவனுக்கும் நாம் நன்றி சொன்னால் அது நமக்கு நல்லது. மறந்து விடாதீர்கள், நன்றி நவிழல் நமக்கு நல்லது. சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சி நிரலின் கடைசியில் நன்றி நவிழல் என்று ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லுவார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. ஒவ்வொரு முறை நாம் நன்றி சொல்லும் போதும் நம்முடைய மன மகிழ்ச்சி கூடும், நம்முடைய மனச்சோர்வு குறையும். எவற்றுக்காக எப்படியெல்லாம் பவுல் நன்றி சொன்னார் என்பதை பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் பிலிப்பியர் தன்னுடைய வேலையில் உடன்பட்டவர்கள் என்று சொல்கிறார். உபத்திரவத்திலும் அவர்கள் உடன்பட்டிருந்தார்கள், பணக்காரியத்திலும் அவர்கள் உடன்பட்டிருந்தார்கள். எனவே அதற்காக பவுல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் போதாக இருந்தாலும் சரி, விண்ணப்பம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் சந்தோஷத்தோடு அதை பண்ணினாராம். ஐயோ இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு கடமை மனப்பான்மையோடு அல்ல, ஜெபித்தல் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக அவருக்கு இருந்தது. இன்னொன்றும் சொல்கிறார், உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் தேவனே, அவர் கடைசி வரை நடத்துவார். அப்படியானால் நற்கிரியை தொடங்கின அந்த செயலானது இன்னமும் வளர்ந்து கொண்டே வருகிறது என்பது உண்மையானால் குறையில்லாதவர் என்று எவரும் இல்லை என்பது தெரிகிறது. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நற்கிரியைகளில் அவர்கள் முற்று பெற்று விடவில்லை, அடைந்தாயிற்று என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர்கள் வரவில்லை. சமகால மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல செயலை உங்களில் தொடங்கிய இறைவன் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை நடத்தி முடிப்பார் என்று நான் நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன். முடித்தல் எதிர்காலத்தில் வருகிறது. இன்றைக்கு வளருதல் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மனிதனாகவும் மனுஷியாகவும் இருந்தாலும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதனால யாரிடத்திலும் முழுமையை நாம் எதிர்பார்க்க முடியாது. சிலவற்றில் நீங்கள் முழுமையானவர்களாக இருக்கலாம், வேறு சிலவற்றில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிற செயல்பாடுகளிலே மற்றவர்கள் முழுமை அடைந்திருக்கலாம். அதனால் எவரையும் நாம் குறைவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் எப்படிப்பட்டவர்களாம்? கட்டுகளிலும் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடைப்படுத்தி வருகிறதிலும் அனைவரும் பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள், பவுலை போன்றவர்கள். இந்த வேலையை செய்வதற்கு தேவன் பவுலுக்கு கிருபை கொடுத்தார், அதே கிருபையை பிலிப்பியருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பிலிப்பியரை பவுல் தன்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் சுமந்து கொண்டு அலைந்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் தரித்திருக்கிற நியாய விதி மார்பதக்கத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக 12 கோத்திரத்தாரின் பெயரை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பார். அதே போல
இந்த பிலிப்பியரை, விசுவாசிகளை பவுல் தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு தெரிந்தார். அவர்கள் எல்லாரையும் குறித்து இப்படி நினைக்கிறது பவுலுக்கு தகுதியானதாக இருந்தது. ஏனென்றால் பவுல் அவர்களை நேசித்தார். தன் மூலமாக தேவனை அறிந்து கொண்டவர்கள் மேல் பவுலின் பாசம் மிக பெரியதாக இருந்தது. அவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே எல்லார் மேலும் நான் வாஞ்சியாக இருக்கிறேன், அதற்கு தேவனே சாட்சி என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் மூலமாக தேவனை அறிந்து கொண்டவர்கள் பூரண வளர்ச்சி அடையும் வரைக்கும் அவர்களை நம்முடைய இருதயத்தில் நாம் சுமந்து கொண்டு அலைய வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் தேவன் தங்கள் மேல் அன்பாக இல்லை என்று நினைத்து அவரை விட்டு விலகுகிறவர்கள் ஏராளம். எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிறவர்கள் மட்டுமே பரலோகத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரித்து அவருடன் ஜெபத்தில் ஐக்கியமாக இருப்பார்கள். அதனால் தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் நன்றி நவிழல் நமக்கு நல்லது. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிறவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய இன்னும் ஒன்று உண்டு. தேவன் நம்மை குறித்து பெரிய திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கான திட்டத்தை பிலிப்பியர் புரிந்து கொள்ளத்தக்கதாக பவுல் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் மிகவும் அவசியமானது. ஜெபிப்பதற்கு முன்னராகவே நம்முடைய தேவை இன்னதென்று தேவன் அறிந்திருந்தாலும் ஜெபித்தல் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சுயாதீனத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவர் மதிக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து முதலில் பேசுகிறார். பின்னர் உலக ஆசீர்வாதங்களை குறித்தும் பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். நாம் கேட்டால்தான் அவை நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் கேட்கும்போது, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கு நாங்கள் உமக்கு அனுமதி கொடுக்கிறோம் என்று நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனுக்கு உரிமை வழங்குகிறோம். ஆனால் பல சமயங்களில் நம்முடைய ஜபங்கள் சுயநல சிறு ஜபங்களாக இருக்கின்றன. தன்னையும் தன் தேவைகளையும் தன் ஆசைகளையும் சுற்றியே தன் ஜபங்கள் இருப்பதாக ஒரு போதகர் சொன்னதாக இந்த பாடப்புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆனால் பவுலின் ஜெபங்களோ பிறர் நன்மைக்கானவை. ஒட்டுமொத்த சபைக்காக, அதன் நன்மைக்காக அவர் ஜெபித்தார். இப்போது ஒரு கேள்வி. பவுலின் ஜெபம் மற்றவர்களுக்கான ஜெபம் என்று நாம் பார்த்தோமே. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் அவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரா? இன்னொரு முறையில் கேட்டால், அவர்கள் மேல் நமக்கு அக்கறை இருக்கிற அளவுக்கு அவர்கள் மேல் தேவனுக்கு அக்கறை இல்லையா? மற்றவர்களுக்காக நாம் கேட்டால்தான் தேவன் கொடுப்பார், கேட்காவிட்டால் கொடுக்க மாட்டார் என்றால் நமக்குத்தான் அதிக அக்கறை இருக்கிறது, தேவனுக்கு அப்படிப்பட்ட அக்கறை இல்லை என்று ஆகிவிடுகிறது. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? இதை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். சில சமயங்களில் சில சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பிரச்சனை என்றால் என்னிடத்தில் வருவான், நான் அவனுக்காக ஜெபிப்பேன், ஆண்டவர் தருவார், அதற்கு பிறகு என்னை அவன் கண்டுகொள்ளவே மாட்டான். என்னையா இது? இதற்கு பேர் தான் அன்பா? நீங்கள் தேவனுடைய கையை பிடித்து வளைத்து அவருக்காக நன்மை செய்யும்படியாக அவரை மாற்றிவிட்டீர்களா? நீங்கள் கேட்பதற்கு முன்னராக அவருக்கு உதவி செய்வதற்கு தேவனுக்கு ஆசை இல்லாமல் இருந்ததா? நீங்கள் கேட்டதால் தான் தேவன் அப்படி செய்தாரா? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது. இதற்கான பதிலை நாம் சற்று நேரத்தில் பார்ப்போம். ஆனால் பிலிப்பியருக்காக பவுல் ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்ப்போம். உத்தமமானவைகளை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். எது சரியோ, எது நியாயமோ அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி உத்தமமானது, மேலானது, சிறப்பானதை அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் அன்பானது அறிவில் பெருக வேண்டும். அதாவது இங்கே அறிவு என்று சொல்வது உறவை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. உறவு என்பதை பல சமயங்களில் பல சரியாக புரிந்து கொள்வதில்லை. என்னுடைய சிறு வயதில் என்னுடைய அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு விருந்தினர் ஒரு வீட்டிற்கு வந்தார். வந்த
அந்த பெண்ணை அக்கா மிகவும் நன்றாக கவனித்து கொண்டாள். அது தேவையான உணவு கொடுப்பது, மற்ற தேவைகளை சந்திப்பது என்றெல்லாம் அக்கா மிகவும் பாசமாக நடந்து கொண்டாள். தங்கை எதுவுமே செய்யவில்லை. வீட்டை விட்டு புறப்பட்ட போது தங்கை வெளியே வந்து கட்டிப்பிடித்து அழுது, ஐயோ நீங்கள் போகிறீர்களே, நீங்கள் இங்கே இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்றெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தாள். வெளியே சென்ற அந்த பெண்மணி, என்ன இருந்தாலும் தங்கை காட்டுகிற அளவுக்கு அன்பை அக்கா காட்டவில்லை என்று நினைத்து கொண்டு போனாலும். என்னிடத்தில் இந்த கதையை சொன்ன அப்பா என்னிடத்தில் சொன்னார்கள், நீ தங்கையைப் போல் நடிக்க வேண்டாம், அக்காவைப் போல் உதவி செய். அந்த உதவியை பாராட்டுவதும் பாராட்டாததும் அவர்கள் இஷ்டம். அதை பற்றி ஒரு நாளும் நீ கவலைப்படாதே. யாரிடத்திலும் எந்த நன்றியையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை பற்றி மாத்திரம் நீ யோசி என்று சொன்னார்கள். அது எவ்வளவு உண்மை என்பதை வாழ்நாளிலே நான் கற்றிருக்கிறேன். ஆம், உத்தமமானதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பின் உறவில் நாம் பெருக வேண்டும். புரிதலிலும் நாம் பெருக வேண்டும். எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும். ஆம், உணர்வு என்பது இங்கே புரிதல். இங்கே பெருமைக்கு இடமே இல்லை. நான் ஜெபித்தேன், நான் கேட்டேன், நடந்துவிட்டது என்றெல்லாம் சொல்வதற்கு அங்கே ஒன்றுமில்லை. நான் தான் உதவி செய்தேன் என்று பேசுவதற்கும் எதுவும் இல்லை. அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்துவால் வருகிற நீதியின் கனிகளால் நாம் நிறைய வேண்டும். இந்த நீதியின் கனிகளை நமக்கு தருவது கிறிஸ்துவே. நீதியின் கனியா கனிகளா, சுவிசேஷத்தின் கனியா கனிகளா என்ற கேள்வி அநேகர் உள்ளங்களிலே எழும்பத்தான் செய்யும். ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த கனி என்பதற்கான கிரேக்க வார்த்தையை சில இடங்களில் கனி என்றும் சில இடங்களிலே கனிகள் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதியை மொழிபெயர்த்தவர் என்ன நினைத்தாரோ அதன் அடிப்படையிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஒருமையா பன்மையா என்பது பிரச்சனை இல்லை. அந்த நீதி நம்மிலே வர வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். அந்த நீதி வர வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும். துப்புரவு என்பதற்கான வார்த்தை சூரிய வெளிச்சம். ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். ஏமாற்றுதல், வஞ்சகம் அங்கே இருக்கக்கூடாது. இடறல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். இடறல் என்பது தடைக்கல். நாம் செய்கிற செயல்களை வைத்து யாரேனும் தட்டி கீழே விழுந்து விடக்கூடாது. ஒன்றை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் தடைக்கல்லாக இருந்தோம் என்றால் அது நமக்கு சாபம். தடைக்கல்லில் தட்டி விழுகிறவர்கள் எழுந்து விடுவார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்றவர்களாக இருந்தார்கள் என்றால் நாம் தடைக்கல்லாக இருப்பதனாலே அவர்கள் கீழே விழுந்து விடப் போவது இல்லை. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும். இவற்றையெல்லாம் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் போகுங்கள். உங்கள் கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். இது இயேசு சொன்ன வார்த்தை. இங்கே பவுல் எதற்காக தன்னுடைய ஜெபத்தை பகிரங்கமாக எழுதுகிறார்? தனியாக தானே ஜெபிக்க வேண்டும். பிலிப்பியருக்காக தான் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ அவற்றை எல்லாம் அவர் தனியிலே அறையில் போயின்று தானே ஜெபித்திருக்க வேண்டும். ஏன் கடிதத்தில் எழுதுகிறார்? ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பிலிப்பியருக்காக பவுல் ஜெபிக்கிற ஜெபமானது பவுலுடைய ஆசையையும் தேவனுடைய ஆசையையும் காட்டுகிறது. ஆனாலும் பிலிப்பியர்கள் தாங்களாகவே தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அவர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தப்படுவதற்கு நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அவ்வளவுதான். நாம் கேட்காவிட்டால் தேவன் தரமாட்டார் என்று நினைப்பது தேவனை குறை சொல்வதாக உங்களுக்கு தெரியவில்லை? மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருப்பது உண்மைதான். வேதாகமத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட யோபு புத்தகத்தில் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். அப்படி ஜெபித்த போது தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவர்கள் மேல் நமக்கு அன்பை வளர்க்கிறது.
அது தேவனுக்கு மிகவும் பிடிக்கும். நம்முடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். சில சமயங்களில் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு நாமே பதில் தர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஒரு பஞ்ச நேரத்தில் ஒரு பணக்கார அப்பா தன்னை வீட்டில் இவர் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மக்களெல்லாம் பசியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரிசி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏதாகிலும் ஏற்பாடு செய்து ஆண்டவரே அவருடைய பசியினை தீர்க்க வேண்டும் என்று ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அவர் வெளியே சென்று விட்டார். சில மணி நேரங்கள் கழித்து அவர் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் இருந்த அரிசி மூடைகள் பலவற்றை காணோம். மகனை அழைத்து, என்ன மகனே, என்ன ஆயிற்று? இங்கே அரிசி மூடைகள் இருந்தனவே, அவற்றை காணோமே என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு சொன்னார். எனவே அரிசியை எடுத்து எல்லோருக்கும் நான் கொடுத்தேன் என்று சொன்னானாம். அரிசி மூடையை வீட்டில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செய்யும் என்று ஜெபிப்பது மிக மிக எளிது. ஆனால் அப்படி ஜெபிக்கிறவர்கள் உண்மையிலே ஜெபித்தால் தன்னால் முடியும் என்றால் அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்க வேண்டும். ஆம், அதற்காகத்தான் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் இந்த பகுதியிலே சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், தேவனுக்கு துதி உண்டாக வேண்டும், தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனெனில் நன்றி நவிழல் நமக்கு நல்லது. பவுலின் சரீர தேவைகளை சந்திப்பதற்காக எப்பாப்பிரோதீத்து என்பவரை பிலிப்பி விசுவாசிகள் ரோமுக்கு அனுப்பினார்கள். இந்த சமயத்தில் ரோமில் இருந்த சிறைச்சாலையில் பவுல் இருக்கிறார். உள்ளே இருந்த பவுலுடைய பார்வை எப்படி இருந்தது? ஆவிக்குரிய பகுத்தறிவின்படி அவர் செயல்பட்டார். சூழ்நிலைகளை சரியாக பகுத்தறிந்து அவர் செயல்படுவதை பிலிப்பியருக்கு அவர் எழுதிய நிருபத்தில் அவர் குறிப்பிட்டார். பாருங்கள், பவுலின் கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எனக்கு சம்பவித்த அனைத்தும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்காக நடந்தது. நான் சிறைச்சாலையில் போடப்பட்டேன் என்றால் அதுவும் என்னுடைய ஊழியத்திற்காகத்தான். என்ன பார்வை இது! அவர் சொல்கிறார், அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமானது. அரண்மனையில் தான் அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் அவரை காவலில் வைத்திருந்தார்கள். அவர் அங்கே இருந்ததினால அவருடைய பேச்சு, அவர் செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொண்டார்கள். இவன் திருடனோ ஏமாற்றுக்காரனோ கொலைகாரனோ இல்லை, கிறிஸ்துவுக்காக சிறைப்பட்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்பு ஏற்பட்டது. அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்ல துணிந்திருக்கிறார்கள். வெளியே இருக்கிற அநேகர் கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, பவுலை போன்று நாமும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம். இவையெல்லாம் நான் சிறைப்பட்டதினாலே ஏற்பட்ட நன்மைகள் என்று பவுல் பட்டியலிடுகிறார். அதே சமயத்தில் பொறாமையும் விரோதமும் அங்கே காணப்பட்டது. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடைய உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழியத்தை பல செய்வதற்கு காரணம் பொறாமையாக இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம். பவுல் ஊழியத்தின் மூலமாக நல்ல பெயர் வாங்கியிருக்கிறான். எனக்கும் அப்படிப்பட்ட பெயர் வர வேண்டும். ஆனால் இவன் இருக்கும் வரைக்கும் அது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பவுல் சிறைப்பட்டு போன போது அதை தங்களுக்கு வசதியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இவரை பற்றி எவ்வளவு குறை சொல்ல வேண்டுமோ அவ்வளவு குறை சொன்னார்கள். வெளியேயும் ஏற்கனவே அப்படி தான் சொல்லிக்கொண்டு தெரிந்திருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் நாம் இவற்றை பார்த்தோம். இவரை எத்தர் என்று சொன்னார்கள். இவர்கள் முக்கியமானவர்கள் இல்லை, பிரபலமானவர் இல்லை என்று அவரை குறித்து பேசினார்கள். சாக போகிறவன் என்று சொன்னார்கள், தண்டிக்கப்படுகிறவன் என்று சொன்னார்கள், துக்கப்படுகிறவன் என்று சொன்னார்கள், துக்கப்படுகிறவன் என்று சொன்னார்கள், தரித்திரன் என்று சொன்னார்கள், ஒன்றுமில்லாதவன் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இவையெல்லாம் இப்படி சொல்லப்பட்டாலும் நாங்கள் அதற்கு மாறாக இருந்தோம் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் நல் மனதினாலே பிரசங்கித்தவர்களும் இருந்தார்கள். சிலர் புரிந்து கொண்டார்களாம், சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்வதற்கு இவன் ஏற்படுத்தப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். அது நிமித்தமாக அவர்கள் என்மேல் அன்பு வைத்து
நான் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறத பாருங்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். நான் செய்கிற வேலையை இன்னொருவன் செய்யக்கூடாது என்றவர் நினைக்கவில்லை. நான் செய்கிற வேலையை இன்னொருவர் செய்யும்போது அவருக்கு கோபம் வரவில்லை. அவர் சந்தோஷப்படுகிறார். இதுவரை சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். நான் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. எப்படியாகிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்கிறார். என்ன மனிதர் இவர்! இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் இப்படி இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இதெல்லாம் யோசித்து அவர் சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும் என்றால் வெளியே இருந்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் இப்படி சொல்கிறார்களே என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்றால் வேதனைப்படலாம். சந்தோஷம் இல்லாதவராக அவர் மாறியிருப்பார். பல சமயங்களில் நாம் அப்படித்தானே மாறிவிடுகிறோம். பவுலை போன்று நாம் யோசித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். நன்றி நவிழல் நமக்கு நல்லது. பவுல் ஒரு வஞ்சகன், மதிப்பற்றவன், நோயாளி, சாகு போகிறவன், தரித்திரன், கோழை என்று அவருடைய எதிரிகள் சொன்னார்கள். ஆனால் பவுலோ உண்மையாகவே உண்மை உள்ளவர், கிறிஸ்துவுக்கும் தேவ மக்களுக்கும் மதிப்பானவர், எப்போதும் உழைத்தவர், கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருப்பவர், ஆவிக்குரிய செல்வத்தில் செழிப்பானவர், ஊழியத்தில் வெற்றி பெறர் என்ற நிலையில் வாழ்ந்தார். நாம் அப்படி இருப்போமா? மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். சில சமயங்களில் அவர்களிடம் உங்களை பற்றி போதுமான தகவல் இல்லாததினால் அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படி யாராவது உங்களை பற்றி சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டால் மற்றவர்களை பற்றியும் நாம் இப்படி சொல்லக்கூடாது என்று தீர்மானம் செய்ய வேண்டும். நமக்கும் போதுமான தகவல் இல்லாததினால மற்றவர்களை தவறாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் திருக்குள்ளது. மற்றவர் செய்வதற்கு தவறான காரணங்களை நமக்கு கற்பிக்கும். அதை நம்பாதிருங்கள். எல்லோரையும் நேசியுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறாரே. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. பிலிப்பு சபையை பவுல் நிறுவினார். அங்கே இருந்தவர்களை பவுலுக்கு நன்றாக தெரியும். அப்படி பழக்கம் உள்ளவர்களோடு மாத்திரமல்ல, பழக்கம் இல்லாதவர்கள் மேலும் பவுலுக்கு அக்கறை இருந்தது. பவுலின் முகத்தை சரீரத்தில் பார்த்திராத மக்கள் மேல் சுவிசேஷத்தால் பவுலுக்கு ஏற்பட்ட பாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுவிசேஷ கனிகளை அவர்கள் தர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். கொலோசையருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், உங்களுக்காகவும் லவோதிகேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். லவோதிகேயாவுக்கும் பவுல் சென்றதில்லை, கொலோசைக்கும் பவுல் சென்றதில்லை. அதுபோல இவரை நேரடியாக பார்க்காதவர்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் இவர்களில் பாச போராட்டம் இருந்தது. தேவன் பட்சபாதம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறவர். சிலர் மாத்திரம்தான் தனக்கு பிரியமானவர்கள் என்று தேவன் நினைப்பது இல்லை. அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பார்கள். தன்னுடைய நேரடி ஊழியத்தினால் ரட்சிப்புக்குள் வந்தவர்களை மாத்திரமல்ல, தான் நேரில் பார்த்திராதவர்களையும் பவுல் நேசித்தார். இவர்களால் தனக்கு என்ன ஆதாயம் என்று அவர் யோசிக்கவில்லை. பல சமயங்களில் மற்றவர்கள் நமக்கு தருகிற மதிப்பு, மற்றவர்கள் நமக்கு தருகிற பணம், மற்றவர்கள் நமக்கு தருகிற முக்கியத்துவம் நமக்கு பெரியவையாக தருகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டார்கள். கொலோசையரை பற்றி பேசும்போது தேவன் கொடுத்த 3 ஈவுகளை பற்றி பேசுகிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பு, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த 3ஐயும் நினைத்து தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். நேரில் பார்த்திராதவர்களுடைய விசுவாசத்தையும் அன்பையும் நம்பிக்கையையும் அவர் கேள்விப்பட்டிருக்கிறார்.
தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இந்த மூன்றையும் அவர் குறிப்பிடுகிறார். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சேராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்கிறார். மார்பு உணர்ச்சிகளின் இருப்பிடம், மார்க்கவசம் உணர்ச்சிகளின் பாதிப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. தலைச்சீரா எண்ணங்கள் உருவாகிற தலையானது பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக நாம் அணிய வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஆயுதம். விசுவாசம் என்னும் மார்க்கவசம். எப்பொழுது இந்த மார்க்கவசம் பயனுடையதாக இருக்கிறது? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருப்பார். தேவனை நாம் நம்பும்போது தேவன் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார்? விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். நமக்குள்ளாக குடியிருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய உணர்ச்சிகளை கிறிஸ்து ஆள வேண்டும் என்று தெரிகிறது. சில சமயங்களில் இவையெல்லாம் நல்ல உணர்ச்சிகள் என்று நாம் நினைக்கலாம். அந்த நல்ல உணர்ச்சிகள் கூட தேவையற்றவையாக இருக்கலாம். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசமாக இருந்தால் அந்த உணர்ச்சி நல்லது கெட்டது என்று நாம் பகுக்கிற வழி இல்லாமல் தேவன் பகுக்கிற ஒன்றாக இருக்கும். அப்பொழுது நாம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஏதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அல்லது வாழ்வான். அகங்காரம் என்றால் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற தலைக்கணம், திமிர், ஆணவம். இன்றைக்கு கொஞ்சம் தெரிந்து விட்டால் போதும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்து விடுகிறோம். குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்வார்கள். எல்லாம் தெரியாதவர்கள்தான் கூத்தாடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் அகங்காரம் நமக்கு வெளியே காணப்படுகிறது. விசுவாசம் என்பது இந்த அகங்காரத்துக்கு எதிர்ப்பதம். விசுவாசம் என்றால் தேவனை சார்ந்திருத்தல். தேவனை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கவே மாட்டார்கள். நான் அகங்காரத்தில் இருக்கிறேனா விசுவாசத்தில் இருக்கிறேனா என்பதை கண்டுபிடிப்பதற்கான உரைக்கல் இதுதான். நான் தேவனை சார்ந்திருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஆணவம் எனக்கு இருக்காது. அந்த ஆணவம் இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் அகங்காரம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆணவம், அகங்காரம், தலைக்கணம் நம்மில் இருக்கக்கூடாது என்றால் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லும்போது என்னிடத்தில் இல்லாத நன்மைகளை நீர் எனக்கு தந்து இருக்கிறீர் என்று நாம் சொல்கிறோம். நன்றி நவிழல் நமக்கு நல்லது. அன்பு எனும் மார்க்கவசம் என்றும் சொல்கிறார். சுத்த இருதயத்தோடு நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு ஊக்கமானதாக இருக்க வேண்டும். எப்பொழுது அது சுத்தமானதாக ஊக்கமான அன்பாக இருக்கும்? உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவார் என்று உபாகம் 30:6 நாம் வாசிக்கிறோம். இருதயத்தின் நுனித்தோலை ஆண்டவர் வெட்டி போட வேண்டும். மனிதனால் அதை செய்ய முடியாது, ஆண்டவர் அதை செய்கிறார். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கும். அது மார்க்கவசமாக இருந்து நம்முடைய உணர்ச்சிகளை அது பாதுகாக்கும். ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைச்சீரா என்று சொல்கிறார். நமக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று செப்பனியா 3:12 வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் என்பது கர்த்தருடைய குணம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய நாமம் என்பது அன்பும் தண்டனையும் என்று பார்க்கலாம். தேவன் அன்பாக மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை விரும்பாதவர்களை தண்டிக்கிறார். எனவே தேவனிடத்தில் அன்பும் இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது. நாம் எதை விரும்புகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் சரியான விசுவாசம் இருந்ததென்றால் சரியான கிரியை காணப்படும் என்று 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கிறோம். அதே வசனத்தில் உங்கள் அன்பின் பிரயாசம் என்கிற வார்த்தையையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை என்றும் வாசிக்கிறோம். விசுவாசம் இருந்தால் கிரியை இருக்கும். அன்பு இருந்தால் மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். நம்பிக்கை இருந்தால் நமக்கு பொறுமை கிடைக்கும். இன்றைக்கு அநேகரால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது.
அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷத்தை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது என்று பவுல் கொலோசியருக்கு சொல்கிறார். இந்த நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருந்தோம் என்றால் சுவிசேஷம் நம்மிலேயும் பலன் தரும். பவுல் சொன்னதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த 3 தன்மைகளும் நமக்கு இருக்க வேண்டும். இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். ஆம், விசுவாசம், நம்பிக்கையும் அன்பும் நமக்கு தேவைப்பட்டாலும் அன்பு மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அன்பின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா? நம்மளை கனிகளை உண்டாக்குவதற்கான வல்லமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும். ஜெபமானது வல்லமை மிக்கதாக இருக்கிறது. சகலவித நற்கிரைகளாகிய கனிகளை நாம் தர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். அதற்கு பதிலும் தருகிறார். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு பொறுமை வேண்டும், நீடிய சாந்தம் வேண்டும். இந்த இரண்டும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். சந்தோஷமில்லா பொறுமையும் இருக்கிறது. ஒரு போதகர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டு என்று சொல்லிக் கொடுத்தாராம். அப்படியானால் தீமைக்கு நாம் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். 2 சகோதரர்கள் இந்த வசனத்தை கேட்டு தங்களுடைய மனதில் அதை பதித்து கொண்டார்கள். அவர்களுக்கு மலையோரமாக ஒரு வயல் இருந்தது. அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். பக்கத்து வயல்காரன் ஒரு முரடன். அவன் என்ன செய்வானாம், இவர்கள் தண்ணீர் பாய்ச்சி சென்ற பிறகு அந்த வரப்பில் ஒரு மிதித்து இவர்கள் வயலில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் தன்னுடைய தண்ணீருக்கு அவன் திறந்து விட்டு விடுவான். இப்படி பல நாள் நிகழ்ந்தது. இந்த 2 சகோதரர்களும் ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறோம் என்று செய்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. பொறுத்து கொண்டார்கள். ஆனால் கோபம் இருந்தது. கோபம் உள்ளே கொப்பளித்து கொண்டிருந்தது. போதகத்தில் மீண்டும் கேட்டார்கள், நான் உங்களை மறுகண்ணத்தை திருப்பி காட்ட சொன்னேன் அல்லவா, ஏன் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்று கேட்டார். மறுகண்ணத்தை திருப்பி காட்டுவதா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், உங்கள் வயலிலிருந்து அவர் தண்ணீரை பாய்த்துக் கொள்கிறார் என்றால் முதலில் அவர் வயலுக்கு தண்ணீரை பாய்ச்சுங்கள், பிறகு உங்கள் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதையும் போய் செய்தார்கள். இதை கவனித்த அந்த முரடன் ஒரு நாள் இடத்துல வந்து, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன என்னுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் என்று கேட்டார். இல்லை இல்லை, எங்கள் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னானா, இப்படி ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் நானும் உங்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனிமேல் நமக்குள் தகராறு இல்லை, நாம் அன்பாக இருப்போம் என்று சொன்னானாம். ஆம், சந்தோஷத்தோட பொறுமையும் நீடிய சாந்தமும் காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக பவுல் ஜெபம் பண்ணுகிறார். ஏன் இவற்றையெல்லாம் சொல்கிறார்? நீங்கள் எல்லாம் இப்படி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சரியான தீர்மானம் செய்து தேவனுடைய வல்லமையை பெற்று நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று கொலோசியருக்கு அவர் சொல்கிறார். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். உங்களுக்கு எல்லா ஞானமும் வர வேண்டும், அதாவது நிர்வாகத்திறன் வளர வேண்டும் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய விவேகம் வேண்டும், புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறார். பல சமயங்களில் நமக்கு இந்த திறமை இல்லை, இந்த புரிதல் இல்லை. அதனால் நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவ சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேவ சித்தத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ரோமர் 2:18 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்படும் போது அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே நியாயப்பிரமாணம் என்பது 10 கற்பனை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதுமே சொல்கிறது. வேதாகமம் நமக்கு தருகிற உபதேசத்தின் மூலமாக எது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியான வேதாகமம் இல்லாதவர்களுடைய நிலை என்ன? அதே அதிகாரத்தில் 4 வசனத்துக்கு முன்பாக பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களே அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்களாம். இது எப்படி நடக்கும்? சொல்லாமல் எப்படி தெரியும்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி ஒருவன் பிரசங்கிப்பான்? பவுல் சொல்லுகிறார், இதற்கான பதிலை நாம் பார்த்தாக வேண்டும்.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் 3 தரம் சொன்னேன் என்றால், நம்முடைய மனதில் இதை நாம் நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். நான் போய் ஊழியம் செய்தால் தான் ஊழியம், இல்லை என்றால் ஊழியம் இல்லை என்று நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நாம் போகவில்லை என்றால் தேவன் அதை செய்வார். போனால் அந்த ஊழியத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது, அது எனக்கு ஆசீர்வாதம். நான் போகவில்லை என்றால் என்னுடைய பங்கை நான் இழந்து விடுகிறேன். ஆனால் தேவன் அதை செய்வார். நாம் வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும், நாம் போய் செய்தாலும் செய்யாவிட்டாலும், யாரெல்லாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ தேவன் அவர்களை கைவிடுவது இல்லவே இல்லை. இப்படியெல்லாமோ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார். எனக்கு பிரியமான சகோதரன் வர்கீஸ் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருடைய மனைவியின் சகோதரி ஒரு இந்து. அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பில் இருந்தபோது அவருக்கு பாடம் நடத்திய ஆசிரியை ஒன்று சொன்னார்களாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் கேட்டு செய். நீ படிக்க வேண்டும் என்றாலும் சரி, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, சரியான ஒன்றை காட்ட வேண்டும் என்று நீ தேவனிடத்தில் கேள், தேவன் உனக்கு காட்டுவார் என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த சகோதரியை செய்திருக்கிறார்கள். சகோதரர் வர்கீஸ்வரத்தை சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நல்ல கணவர், நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆண்டவர் நடத்துகிறார். நீ இந்துவா, கிறிஸ்தவனா, சத்தியம் அறிந்தவனா, சத்தியம் அறியாதவனா, முகமதியானா, கடவுள் இல்லை என்று சொல்கிறவனா என்றெல்லாம் இல்லை. நல்ல மனது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வழிநடத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு வேதாகமம் தெரியும் என்பதனால நாம் கொஞ்சம் பெருமை பாராட்டுகிறோம். 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னராக 18 நூற்றாண்டுகளாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கையில் வேதாகமம் இல்லையே. அவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொண்டார்கள்? ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய மனது மாற வேண்டும். அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மன மாற்றம் இல்லை என்றால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஆண்டவர் பொய்யா சொல்லியிருக்கிறார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் பொய்யா சொல்லியிருக்கிறார். பிரச்சனை என்னவென்றால், தேவன் தம்முடைய சித்தத்தை காட்டும்போது அதற்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு இஷ்டமில்லை. நம்முடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறோம். ஒரு மீனவன் கடலுக்குள்ளாக மீன்பிடிக்க செல்லும்போது பல சமயங்களிலே தொலைந்து போவான். பிறகு மற்ற மீனவர்கள் அவனை தேடி சென்று அழைத்து வருவார்கள். அவனுக்கு சரியாக திசை பார்க்க தெரியவில்லை. அதனால் ஒரு காந்த திசை காட்டியை வாங்கி கொடுத்தார்கள். இந்த முல்லை பார், இது எந்த பக்கம் காட்டுகிறதோ அது வடக்கு, அதற்கு எதிர்பக்கம் தெற்கு. இதை மனதில் வைத்து நீ பத்திரமாக திரும்பி வந்துவிடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். காந்த திசையை காட்டியை வாங்கி கொண்டு அவன் கடலுக்குள் சென்றான். அன்றைக்கும் அவன் தொலைந்து விட்டான். ஆளை காணோம் என்று தேடி கண்டுபிடித்தார்கள். அவனை பார்த்து, திசை காட்டி கொடுத்தோமே, என்ன செய்தாய் என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், திசை காட்டியை எடுத்து நான் பார்த்தேன். எனக்கு எது வடக்கு எது தெற்கு என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் கொடுத்த திசை காட்டியை பார்த்தேன். ஆனால் எனக்கு தெளிவாக தெற்கு இதுதான் என்று தெரியும். ஆனால் அந்த பக்கம் அது வடக்கு காட்டி கொண்டிருந்தது. எனவே பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று நான் கடலுக்குள்ளே இருந்து விட்டேன் என்று சொன்னானாம். நம்முடைய பிரச்சனை அதுதாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அதுதான் கடவுளை சித்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கடவுள் சித்தம் எதுவோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனது இல்லை. அந்த மனது இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும்போது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் ஆகுவோம். தேவன் அப்படி தகுதியுள்ளவர்களாக ஆக்க முயலும் போது நாம் அதற்கு சம்மதிப்போம். இல்லை என்றால், எனக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் ஸ்தோத்தரிக்கிறார். இருளை விட்டு வெளியே வர வேண்டும், ஒளிக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வழிகாட்டியை
நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும், நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தேவன் சொல்கிறபடி செய்ய வேண்டும். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி நவிழல் நமக்கு நல்லது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று தெசலோனிக்கேயர் எழுதும்போது பவுல் சொல்கிறார். கோரி டென்பூம் பெட்சி டென்பூம் என்ற சகோதரிகள் ஜெர்மானியரின் சித்திரவதை முகாமில் இருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் தங்கியிருந்த அந்த சிறையில் அதிகமான தெள்ளுப்பூச்சிகள் வந்தன. அப்பொழுது பெட்சி தன் தங்கை கோரியை பார்த்து, இந்த தெள்ளுப்பூச்சிகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா என்று சொன்னாராம். கோரிக்கு கோபம் வந்தது. தெள்ளுப்பூச்சிக்காக நன்றி சொல்வதா? உனக்கு என்ன ஆயிற்று? இல்லை, நாம் சொல்லுவோம். பல வாரங்கள் கழித்து ஒன்றை அவர்கள் கவனித்தார்கள். ஜெர்மானிய வீரர்கள் அந்த சிறைப்பகுதிக்குள்ளே வருவதே இல்லை. இவர்கள் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி மற்ற இடத்துல பேச முடிந்தது, ஜெபிக்க முடிந்தது. ஏன் அப்படி நடந்தது? தெள்ளுப்பூச்சியை கண்டு அவர்களுக்கு பயம். எனவே தெள்ளுப்பூச்சியை கண்டு பயந்து அவர்கள் யாரும் அந்த சிறைச்சாலைக்குள் வரவில்லை. கோரி சொல்கிறார், தெள்ளுப்பூச்சிக்காக நன்றி சொன்னது சரிதானே. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனே, உம்முடைய வழிகாட்டுதல் தான் சிறந்தது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். எனக்கு பிடிக்காவிட்டாலும் நீர் செய்வது சரியாகத்தான் இருக்கும். அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே அது நமக்கு நன்மையாக முடியும். 2010 நவம்பர் மாதம் 3 டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள ஜாக்சன்வெல் என்கிற இடத்துல யூனிஸ் சான்பான் என்கிற இந்த பெண்மணி தன்னுடைய 104வது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்பொழுது அவரிடத்தில் கேட்டார்கள், எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாம் நன்றாக உள்ளது, வருத்தப்பட எனக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னார்களாம். அன்று அவர்களுக்கு 114வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது எல்லாம் நன்றாக உள்ளது, இந்த 114 ஆண்டுகளும் வருத்தப்படுவதற்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னார்களாம். யாருக்காவது அப்படி இருந்திருக்குமா? இல்லை. வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்துதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை குறித்து வருத்தப்படவில்லை. 114 ஆண்டுகள் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறதா? கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சித்தப்படி நடத்தும். நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லாவற்றுக்காகவும், அதை நாங்கள் நன்மையாக பார்த்தாலும் சரி, தீமையாக பார்த்தாலும் சரி, எல்லாவற்றுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.